வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. பகல்பூரில் நேற்று ராகுல் காந்தி அவர்கள் பேசிய விதம், ஓட்டு திருட்டு, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பீகார் மட்டுமல்ல இந்தியா முழுக்க சுழண்டி அடித்து கொண்டிருக்கிறது. பீகாரில் லேட்டஸ்ட்டாக வந்த கருத்து கணிப்பு இன்றைக்கி காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடிக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தாண்டி இப்போ முக்கியமாக ஓட்டை தேர்தல் ஆணையம் திருடுது, மோடி தான் அதுக்கு உதவி பண்ணுறாரு அப்படிங்கிற பெரிய அளவிலான எண்ணங்கள் இன்றைக்கி மக்கள் மனசில் வந்துருச்சு. அதாவது அவங்க போட்டது என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி நிதிஷ்குமாருக்கு தான் நாங்கள் போடலான்னு நினச்சோம். ஆனால் தொடர்ந்து இன்றைக்கி பிஜேபி பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்த்தா இன்றைக்கி நாங்கள் ராகுலுக்கு போட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களிடையே ராகுல் காந்திக்கு ஏற்பட்ட எழுச்சி. ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் எப்படி இப்படி ஆச்சு? அதாவது ஏற்கனவே சொல்கிற மாதிரி இந்த கருத்து கணிப்புகள் நிறையா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்த கருத்து கணிப்பு என்ன, தொடர்ந்து அவங்க 2-3 இதை வெரிஃபிகேஷன் பண்ணி போட்டிருக்காங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி கருத்து கணிப்பு எப்படி வந்தது, இப்போ எப்படி வருது? 6 மாதத்துக்கு முன்னாடி குர்மியின மக்களில் 1% மக்கள் மட்டுமே இன்றைக்கி இந்தியா கூட்டணி ஆதரித்தாங்க. இன்றைக்கி அது 1.5% ஆகியிருக்கிறது. குஷ்வாகா சமூக மக்கள் 2% ஆதரித்தாங்க. இன்றைக்கி 2.5 ஆகுது. ஆனாலும் பூமிகார் மற்றும் பிராமின் இவங்க 2 பேருடைய ஆதரவு இந்தியா கூட்டணிக்கு விழவே இல்லை. அது அப்படியே இருக்கிறது. ஆனால் யாதவர்கள் மத்தியில் இன்னும் பெரிய திரளாக தேஜஸ்வி யாதவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறாங்க. இந்த புள்ளி விவரம் காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடிக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை அளிக்கும். ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்தை வைத்து பிஜேபி பல விஷயங்கள் பண்ணி கொண்டு இருக்கும்போது இன்றைக்கி இந்த தேர்தல் ஆணையத்தை வைத்து பிஜேபிக்கு ஒரு பெரிய இடி. உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து நம்ம தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசுகிறோம். தேர்தல் ஆணையத்தின் மேலே எஸ்ஐடி விசாரணைக்கு இந்த ராகுல்னு ஒரு வழக்கறிஞர் பாண்டே அப்படிங்கிற வழக்கறிஞர் ஒருத்தர் நீதிமன்றத்தை நாடி இருக்காரு. அதனால் வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி பீகார் அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. இதையும் தாண்டி நம்ம என்ன கவனிக்கணும்னா, எல்லாரும் தேர்தல் ஆணையம் தப்பு பண்ணிடுச்சு, பிஜேபி தப்பு பண்ணிடுச்சுன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாலும் இதெல்லாம் இதற்காக பீகாரில் ஜெயிக்கணும். பீகாரில் நடக்கக்கூடிய நம்ம நிறைய அநியாயங்களை பார்த்துட்டு கொண்டு இருக்கும்போது முக்கியமான அநியாயம் நேற்று ஐயா மோடி அவர்களும் நம்ம நிதிஷ்குமார் அவர்களும் ஒரு பாலத்தெல்லாம் திறந்து வச்சதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய திரளான கூட்டம், பல வண்டிகளில், அதாவது இதுவரை இல்லாத கூட்டம். ஏன்னா பல ஊர்களெலாம் ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விட்டு எல்லோரும் வாங்கன்னு கூப்பிட்டு போய் கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அப்பையும் பெரிய திரளான கூட்டம் கூடவில்லை. ராகுல் காந்தி பேரணியில் பார்த்தா ஸ்டாலின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இமாச்சல பிரதேச முதலமைச்சர் சித்தராமையா வர போகிறாரு, டிகே சிவகுமார் வர போகிறாரு, பிரியங்கா காந்தி வர போகிறாங்க. இப்போ என்னென்னா இந்தியா முழுக்க இது கவனம் இருக்கணும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பீகாரில் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் நடக்கிறத விட இப்போ ஸ்டாலின் வராரு, ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒவ்வொருத்தர் வரும்போது அது இன்னும் கொஞ்சம் வலிமையை கூட்டும். சொல்ல முடியாது. இப்போ கடைசி நேரத்தில் நம்ம மம்தா பானர்ஜி நடந்து வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா பிரச்சனை ஓரளவுக்கு மீறி போய் கொண்டு இருக்கிறது. இன்னும் குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது சொல்லப்பட்ட பெரும்பாலானவர்கள் என்னென்னா அவங்க மனசில் என்ன போய் பதியுதுன்னா, தேர்தல் ஆணையம் மக்களுடைய வாக்குகளை பறிக்குது, தில்லுமுள்ளு பண்ணுது, இவிஎம் வச்சு தில்லுமுள்ளு பண்ணுறாங்க. இந்த எண்ணங்களை இன்றைக்கி ராகுல் காந்தியுடைய பிரச்சாரம், அதாவது இந்த நடைப்பயணம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொண்டு வந்திருக்கு. இப்போ இந்த கருத்து கணிப்பில் பிஜேபி பதறக்கூடிய இடம் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபிக்கு இது நாள் வரை நம்பிக்கை கொடுத்த சமூகங்கள், நம்பிக்கை கொடுத்த இடங்கள். நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவோம்ல, சென்னை மண்டலம் 1, கொங்கு மண்டலம் 1, தென் மாவட்டம் 1, டெல்டா மாவட்டம் 1ன்னு சொல்லணும். அதே மாதிரி பீகாரில் இப்போ பாட்னாவில் ஓரளவுக்கு நம்ம பிஜேபியும் ஆர்ஜேடியும் ஓரளவுக்கு செல்வாக்க நிலைநிறுத்தும். அந்த பாட்னாலேயே இப்போ பிரச்சனை வருது. அதாவது சொல்லுவாங்கள்ல, தலைநகர்லேயே பிரச்சனைப்பாங்கள்ல. நீங்கள் இந்த பக்கத்து இந்த கடைசி கிராமம் இருக்குது பாருங்கள், இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்க கிராமம் பட்டியல், அவங்க மட்டும் இல்லை, பாட்னாவில் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பிலேயே, அதாவது இணையதளத்தில் இணையதளம்னா நம்ம நெட்டில் பார்த்தீங்கன்னா பண்ணுறவங்கலாம் இந்த ஐடி ப்ரொஃபஷனலு. இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், மிகவும் ஏழ்மை மறைந்த ஊர். அந்த கிராமங்களை தாண்டி நீங்கள் நகரத்திலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஜேபிக்குடைய செல்வாக்கு குறைந்திருக்கிறது. தொடர்ந்து இந்தியா ஒளிர்கிறது, இந்தியா மிளிர்கிறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இவங்க வந்துட்டு இருக்கும்போது இப்போ ஒரு பெரிய செட்பேக் ஆகிருக்கு. ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் ஓடி போய் ஓட்டு போடுறாங்கல்ல, அது சமீப காலமாக எங்கேயுமே நடக்காது. ஏன்னா மக்களுக்கு அந்த அளவுக்கு பிடித்த தலைவர்கள் இன்றைக்கி இந்தியாவில் யாரும் இல்லை. ஆனால் முதல் தடவையாக பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு பெருமளவுக்கான எதிர்ப்பு இன்றைக்கி பீகாரில் கிளம்புறதான் பார்க்க முடியுது. அதாவது சொல்கிறார் அவர், கடந்த 3 தேர்தல்களை ஒப்பிடும்போது இந்த தேர்தலில் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் இருக்கும். அதாவது மிகப்பெரிய சர்க்கிள் இல்லைனா மிகப்பெரிய ஒரு ஏற்றம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஏன்னா இந்த தேர்தல் ஆணையம் இன்றைக்கி ஆர்ஜேடியும் காங்கிரஸும் நிறையா தில்லுமுள்ளெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிருச்சு. தேர்தல் ஆணையம் போலி வாக்காளர்களை நீக்கிடுச்சு.
ஊடுருவக்காளர்களை நீக்கிருச்சு இப்படின்னு ஒரு முதல்ல தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆரை கொண்டு வரும்போது அந்த தகவல் பெரும்பாலான மக்கள்கிட்ட பரவுச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வெளியிட்ட வீடியோ பெரிய தாக்கம். ஏன்னா வீடியோவில் பார்க்குறது உண்மை. ரெண்டாவது, தேர்தல் ஆணையம் ஆமாம் ஒருவேளை தப்பு நடந்திருந்தால் எல்லோரும் நீங்கள் புகார் கொடுங்கன்னு சொன்னாங்க. தப்பே நடக்கலைன்னு தேர்தல் ஆணையம் சொல்லலை, தப்பு நடந்திருந்தா. இதில் நிறைய பேர் சொல்லும்போது காந்தி குடும்பம் வேணாம், ராகுல் காந்தி வேஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தொடர்ந்து நல்லா யோசனை பாருங்கள், ராகுல் காந்திங்கிற ஒற்றை மனிதர் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி பீகாரை கலக்கிட்டு இருக்கார். காங்கிரஸ் தூங்கிட்டு இருக்குது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம் காங்கிரஸ் தூங்கிட்டு தான் இருக்கும். ராகுல், பிரியங்கா காந்தி 2 பேர் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க. மற்ற அதுவும் குறிப்பாக ராகுல் காந்தி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக தன்னுடைய கடமையை சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கார். இன்றைக்கி நாடாளுமன்றத்திலையும் அவர் குரல் ஓங்கி ஒலித்து கொண்டு இருக்கிறது, மக்கள் மன்றத்திலும் இருக்குது. சார், ஒரு தலைவர் அப்படின்னா மக்களோட இறங்கி போகணும். இன்றைக்கி மோடி அவர்கள் எத்தனை தடவை மக்களோட இறங்கி போகிறாருன்னு தெரியும். இன்றைக்கி ராகுல் காந்தி எப்படி இறங்கிட்டு இருக்காருன்னு தெரியும். நீங்கள் ரோட் ஷோ நடத்துறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இங்கே அண்ணாமலை ரோட் ஷோ நடத்துகிறார். என்ன நடத்தினார்? 2 நாள் நடத்தி 3 நாள் தூங்கிட்டார். அப்புறம் டெல்லி போவார். ரோட் ஷோன்னு சொல்லுவாங்களே. அன்புமணி நடைபெற நடத்தினார், என்ன எஃபெக்ட் இருந்தது? நீங்கள் நினைக்கலாம் என்னங்க அன்புமணிக்கு ராகுலுக்கு ஒப்பிடுறீங்கன்னு. இவங்கெல்லாம் எப்படி நடைப்பயணம் பண்ணுறாங்க, ராகுல் எப்படி நடைப்பயணம் பண்ணுறான்னு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நாள் கூட கேப் இல்லையா. அடி இப்போ இன்னையோட 6வது நாள் நல்ல அதாவது என்னென்னா அது தினந்தோறும் அதிகரிக்கும் மவுசுங்கிறாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 50 தொகுதியில் கவர் பண்ணுறாங்க. பிஜேபிக்கு என்ன பிரச்சனைனா அதில் 32 தொகுதிகள் போன தடவை பிஜேபி ஜெயித்த தொகுதிகள். அதான் பிரச்சனை இப்போ பிஜேபிக்கு. ஏன்னா போன தடவை எம்எல்ஏ சீட்டில் தேஜஸ்வி யாதவும் ஒரே எண்ணிக்கை தான், பிஜேபியும் ஒரே எண்ணிக்கை தான். இன்றைக்கி அதில் 32 ஏரியாவில் இன்றைக்கி மாறுது. இன்னொன்று குறிப்பாக சொல்லணுன்னா ஆர்ஜேடி பக்கம் அந்த பணக்காரங்க திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபண்டை கொடுக்குறாங்க. நீங்கள் பீகாரெல்லாம் போய் யாரும் ஃபண்டை கொடுக்காதீங்கன்னா அங்கெல்லாம் இடி சிபிஐ வச்சுலாம் மிரட்ட முடியாது. அப்போ தேஜஸ்வி இந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறாருன்னா இதுதான் காரணம். இதுக்கு முன்னாடி எல்லோரும் சொன்னாங்க காங்கிரஸ் வேஸ்ட்டுங்க, காங்கிரஸுக்கு சீட்டு கொடுக்குறதே வேஸ்ட்டுன்னு. இப்போ போகிற போக பார்த்தா காங்கிரஸுக்கு செல்வாக்கு. இப்போ சிராக் பாஸ்வானுக்கு நேரடி அச்சுறுத்தலாக ராகுல் இருக்கார். அவர் இடத்துல ஓட்டை பிரிக்கிறார். சிராக் பாஸ்வானோட ஓட்டுகள் பறிபோகிறது. லேட்டஸ்ட்டாக சொல்கிற தகவல் அந்த கருத்து கணிப்பில் ஜேடியு இருக்குல்ல, நம்ம நிதிஷ் அவர் தப்பிச்சுக்குவாராம். அவருடைய ஆட்கள் 40 சீட்டில் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஓரளவுக்கு தப்பிச்சுக்குவாங்க. அடி இந்த தடவை சிராக் பாஸ்வானுக்கு தான். அதை சொல்லுவாங்கள்ல, என்றைக்கு பிஜேபி கூட்டணியில் போய் சிராக் பாஸ்வான் சேர்ந்தாரோ அன்னையிலேருந்து அவர் டவுன்ஃபால் ஆரம்பிச்சது. பட்டியலின மக்கள் விலகி போயிட்டுருக்காங்க. காங்கிரஸ் பண்ண இமாலய தவறு பட்டியலின மக்களை விட்டதுன்னு ராகுல் காந்தி தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பார். அதை மெய்ப்பிக்கும் விதமாக இப்போ ராகுல் காந்தி பின்னால் இன்றைக்கி பட்டியலின மக்கள் இணையிறாங்க. ஏற்கனவே நம்ம நிறைய விஷயத்தெல்லாம் பற்றி பேசும்போது இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய உத்வேகம் தான். இதில் என்ன விஷயம் என்னன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி கருத்து கணிப்பில் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மலைக்கும் மடுக்கும் நடுவில் இருக்குது. இப்போ அவங்க போட்டிருக்காங்க நடுத்தர வயதினர் எப்படி, குறிப்பாக பெண்களுடைய ஆதரவு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ணும்போது நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஆர்ஜேடி, தேஜஸ்வி. இப்போ பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி இந்தியா கூட்டணிக்கு டபுள் ஆகிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட 100 பேர் வாக்காளர்களை சந்தித்தால் 72 வாக்காளர்கள் இன்றைக்கி இந்தியா கூட்டணி ஆதரிக்கிறார்கள். வெறும் 21% வெறும் 21% மட்டும்தான் இன்றைக்கி இந்த கூட்டணி ஆதரிக்கிறார்கள். அதாவது ஒரு சாதாரண வெற்றியாக கிடைக்காது. இந்த தடவை பிஜேபிக்கு தோல்வி, சரியான தோல்வி கிடைக்கும். அடித்து மரணடி விழுலாம், அந்த அடி தான். அதை மேம்படுத்துவதற்கு தான் இப்போ இந்த எஸ்ஐஆரை கொண்டு என்னென்னலாம் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அது நடப்பதற்கான வாய்ப்பில்லை. இன்னொன்றுங்க, நம்ம கருத்து கணிப்பு பொய், அந்த கருத்து கணிப்பெல்லாம் சும்மா அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாலும் இந்த கருத்து கணிப்பின் மீது மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா கருத்து கணிப்பு அப்படின்னு நம்ம ஈஸியாக இத்தனை இன்னொன்று அவங்க மக்கள் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் எடுத்தோம், எந்தெந்த ஊரில் எடுத்தோம், பாட்னாவில் எத்தனை பேர்கிட்ட எடுத்தோம், இப்போ நம்ம போகிற ஊரில் எத்தனை பேர்கிட்ட எடுத்தோம், அந்த மாதிரி மேற்கு பீகாரில் எத்தனை எடுத்தோம், கிழக்கு பீகாரில் எப்படி எடுத்தோம், இப்படின்லாம் சொல்லும்போது மத்திய பகுதியில் எப்படி எடுத்தோம், இப்படிலாம் சொல்லும்போது அது பெரிய ரொம்ப இம்பேக்ட் வருது. இதில் என்னென்னா இவங்க மைக்ரெண்ட் ஆனவங்க, இவங்க வெளியூர் போனவங்க அப்படின்னு இவங்க என்ன கதை விட்டாலும் அந்த கதை இப்போது எடுபடாது. அதையும் தாண்டி போன தடவைலாம் பட்டியலின மக்கள் இஸ்லாமியர்லாம் கொஞ்சம் ஓட்டு போடாமல் இருந்தாங்களாம். இந்த தடவை திரண்டு போய் ஓட்டு போட போகிறாங்க. அது என்னென்னா இன்னொன்று, பணக்காரர்கள் இன்றைக்கி ஆர்ஜேடி பக்கம் பார்த்துட்ருக்காங்க. பணக்காரர்கள் என்னங்க நினைப்பாங்க, பணத்தை போட்டு படத்தை எடுக்கணும், கரெக்டுங்களா? இப்போ போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி பக்கம் நிறைய பேர் வந்தாங்க, ஆனால் ஆர்ஜேடி தான் ஜெயிக்க போகுதுன்னு. ஆனால் இந்த தடவை ஆர்ஜேடி பக்கம் வரமாட்டாங்க, கண்டிப்பாக மோடி தான் ஜெயிப்பார்னு ஒரு இமேஜ் இருந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, போன தடவை நடந்த தேர்தல் பீகார் தேர்தலில் ஆர்ஜேடி அதுதான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அது வந்ததுக்கு காரணம் பெரிய பணக்காரர்கள் பின்னாடி சப்போர்ட் பண்ணாங்க. 2 தடவை நிதிஷ் வந்துட்டார், இந்த தடவை ஆர்ஜேடி தான் வரப்போகுதுன்னு வரல, கொஞ்ச நாள் விட்டுட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் யாரும் ஃபண்டே கொடுக்கறதில்ல.
இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது என்னென்னா, இந்த ஆர்ஜேடி அலுவலகத்தில் இத்தனை விலை உயர்ந்த கார்களான்னு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஏன்னா பணக்காரர்கள் வந்து இன்றைக்கி வந்து ஆர்ஜேடி பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பணத்தை போட்டால் பணத்தை எடுக்கலாம், அவ்வளோதான். அப்போது வந்து பெரிய அளவுக்கான ஒரு ஆதரவு இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணிக்கிட்ட இருக்குது அப்படின்னு அந்த 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 கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுது. தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி ஏற்கனவே அது சக்ஸஸ் ஆன ஃபார்முலா. பாரத் ஜோடோ யாத்திரை போனதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் கொஞ்சம் உயிர் வந்தது. அதனால் இந்த யாத்திரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் மட்டுமல்ல, இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய உத்வேகம். அதையும் தாண்டி இதை வந்து சாதாரணமாக தேஜஸ்வியும் நம்ம பீகார் இவர் மட்டும் பண்ணாமல் நம்ம ஸ்டாலின் வரதாகட்டும், சித்தராமையா வரதாகட்டும், பிரியங்கா காந்தி வரதாகட்டும், இப்படி எல்லாரும் வருவது அப்படிங்கிறது ஒரு அகில இந்திய ரீதியில் ஒரு அட்டென்ஷனை ஏற்படுத்துது. பிஜேபிக்கு அதனால தான் பொறுக்க முடியல. அதாவது நிதிஷ்குமாரும் மோடியும் வந்து நேற்று கலந்துக்கிட்ட விதா பெரிய அளவுக்கு ஊடகங்களில் கவனம் ஈர்க்கலை. சும்மா மோடி வந்திருக்காருன்னு போட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேர் டெய்லி பேசுகிறது, ராகுல் காந்தி பேசுகிற மாதிரி எதுக்கு நீங்கள் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி 1000 ரூபா 500 ரூபா குறைச்சிங்களே, அதனால் கருப்பு பணம் வீழ்ச்சி அடைந்ததா இல்லையா? கொஞ்சம் சொல்லுங்கள், என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க? விவசாயிகளுக்கு எதிராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ எம்பி எம்எல்ஏ இந்த பிரதமர் முதலமைச்சர் எல்லோரும் 30 நாள் உள்ளே இருந்தா அப்படிங்கிறீங்களா? நீங்களே 30 நாள் ஒருத்தர் தூக்கி உள்ளே போட்டு அதுக்கப்புறம் ஒரு பதவி நீக்கம் பண்ண மாட்டீங்க, என்ன நிச்சயம்? பிரதமரை வந்து பதவி நீக்கம் பண்ணலான்னு சொல்கிறீங்க, ஏதாவது நாலேஜோடு பேசுகிறீங்களா? பிரதமர் எப்படிங்க பதவி நீக்கம், மோடியை பதவி நீக்கம் பண்ண முடியுமா? மோடி தப்பே பண்ணல, யார் கண்டுபிடிக்கிறது? இப்போ மோடி தப்பு பண்ணுறான்னு யாருங்க சொல்லணும்? ராகுல் காந்தி கேட்குற கேள்விக்கு பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு தெரியாது. மோடி தான் இடி அனுப்புவாராம், அந்த இடி மோடி மேலேயே தப்பு சொல்லி மோடியை உள்ளே வைக்குமா? என்ன லாஜிக்காக பேசுகிறாங்க? இதுவரை இந்தியாவில் எவ்வளோ கட்சி ஆண்டாங்க, உலகத்திலே எவ்வளோ கட்சி ஆண்டாங்க. ஒரு அரசாங்கம் ஆண்டுட்டு இருக்கும்போது அதில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு துறை, அந்த யார் அந்த ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்புனா வரலாறு உண்டா? சும்மா வந்து இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை இருந்தாலும் படித்தாங்களானே தெரில. இப்போ ஏதோ ஒன்று பேச வேண்டியது பேச்சு. மறுபடியும் சொல்கிறோம், அனைத்து விஷயங்களிலும் இந்த அரசாங்கம் தோல்வி அடைந்து விட்டதுங்கிறத ராகுல் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓட்டு திருட்டு அப்படிங்கிற ஒன்று இன்றைக்கி பீகாரில் வரக்கூடிய தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கருத்து கணிப்பினை நம்ம பார்க்குறோம். தேர்தல் ஆணையமும் அம்பலப்பட்டு நிற்கிறது. ஏன்னா தேர்தல் ஆணையத்தால் என்ன பண்ண முடியும்னு தோணல. அவங்களும் என்னென்னமோ முட்டு கொடுக்க பார்க்குறாங்க, முட்டு கொடுக்கல. 65 லட்சம் வாக்காளர்கள் இணையதளத்தில் வெளியிட்டுட்டாங்க. அதற்கு வந்து எல்லாரும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுங்கன்ட்டாங்க. ஓரளவுக்கு அப்ளிகேஷன் வரும். எது எப்படி இருந்தாலும் போன தடவை மாதிரி தேர்தல் ஆணையம் பூந்தெல்லாம் விளையாட முடியாது. இவர்கள் மாட்டிக்கொண்டு விட்டார்கள். அந்த சதவீத கணக்கெல்லாம் இந்த தடவை எடுபடாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவல் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.